வணக்கம். இது 11th கியர் தமிழ் மோட்டார் சேனல். இங்கே பார்த்துருக்கிறது ஒரு XL100 BS4 கார்பரேட்டர் டைப் வண்டி. எல்லாத்துக்கும் பொருந்தும். ஃப்ரேம் உள்ள கிடக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது நம்மள்கிட்ட ஹெட்டு போர் வேலைக்கு வந்தது, ஸ்டக் ஆகி. இன் அடிஷன் தட் இந்த வண்டியில் கிக்கர் ரொம்ப வேகமாக அடிக்குங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. நம்ம இப்போ இன்ஜின் பிரித்து செட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் கிக்கர் ஸ்டாப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிட். இந்த கிக்கர் ஸ்டாப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் நல்லா அடிபட்டுருக்கிறது தெரியுது. இதில் போய் சிக்கிட்டு கிக்கர் ஒவ்வொரு டே அடிக்கும்போது ஸ்டக் ஆகிக்குது. ஓகே, சரி. அடுத்து நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், எல்லாமே பண்ணோம். ஒரு சிறு கவனக்குறைவு, அப்படியே இருந்தபடியே கிக்கர் ஷாஃப்ட்டை போட்டோம். இந்த கிக்கர் ஸ்ப்ரிங்கை இழுத்து மாட்டவே முடியல. ரொம்ப அப்படி ஏகப்பட்ட டென்ஷன். இழுத்து மாட்டுறதுக்கு ஒரு ஏதாவது மிஷின் தான் எடுத்து வரணும் போல், அந்த மாதிரி. சரின்னு ஒரு பழைய கிக்கர் ஸ்ப்ரிங் காட்டுறோம். புது கிக்கர் ஸ்ப்ரிங் மாட்டோம். 34 ரூபா தான் எம்ஆர்பி வருது. இன்ஜின் பிரிக்கும்போது எல்லாம் மாற்றினோம். இது ஒரு 63 ரூபா எம்ஆர்பி வரும். இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நிறைய மெக்கானிக் தோழர்கள் அல்லது இண்டிவிஜுவலாக பண்ணக்கூடிய நண்பர்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த கிக்கரில் இருக்கக்கூடிய ராச்செட்டுக்கும் ஒரு டைமிங் இருக்குது. இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், கிக்கர் ஷாஃப்ட்டில் அதுதான் ஸ்ப்ரிங் உட்கார்ற ஹோல்ஸ். அது பக்கத்தில் ஒரு டாட் வச்சுருக்காங்க, அழுத்தமாக ஒரு புள்ளி. அதே மாதிரி ஸ்டாப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. இந்த 2 கோடும் மேட்சாக வரணும். இது நம்ம சாம்பிளுக்கு கையில் எடுத்துருக்கோம், வேறு ஒரு ஷாஃப்ட். இந்த ஷாஃப்ட் தப்பாக இருக்குது. இதை எப்படி போடணும் அப்படின்னா, அப்படியே வெளில எடுத்துடுறோம். இந்த மார்க் இங்கே இருக்கக்கூடிய இந்த மார்க்குக்கு நேராக போகணும். இதைத்தான் நம்ம செட் பண்ணணும். இதுதான் கிக்கருக்கான சரியான செட்டிங். இந்த மார்க்கும் இந்த மேலே இருக்க புள்ளி, இந்த புள்ளியும் ஒரே நேர்கோட்டில் வரணும். இதை எப்படி காட்ட முடியும்னு தெரில இதில் வீடியோவில். கான்செப்ட் தான். இந்த டாட் இது பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க் பண்ணுறோம். ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் வரணும். இப்படி வச்சாதான். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, சிம்பிளாக யோசிக்கலாம். 60 ரூபா கிக்கர் ஸ்டாப்பர் தானே உடையுதுன்னு. இந்த கிக்கர் ஸ்டாப்பர் இன்ஜின் கேஸோட உள்பகுதியில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒவ்வொரு டைமும் வேகமாக அடிக்கும் பொழுது கிக்கர் கேஸ் உடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நிறைய உடைந்த வண்டிகளை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த கிக்கர் ஷாஃப்ட் நம்ம டைமிங் பற்றி சொல்லிட்டோம். இதில் எப்படி செட்டிங் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஷாஃப்ட்டில் இந்த கிக்கர் ராச்செட் கியர் போட்டுடுறோம். இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷர், ஒரு லாக் வரும். அதற்கு அடுத்ததாக நம்ம சொன்னபடி பார்த்தீங்கன்னா, அந்த டைமிங் படி இந்த கைடு, மேலே வரக்கூடிய கைடு இப்படி வந்துடும். இதான் செட்டிங். இது ஷாஃப்ட்டோட செட்டிங். அடுத்தது, இதற்கு மேலே பார்த்தால் ஒரு மெலிசு ஸ்ப்ரிங் வரும் உள் சைடில் இன்ஜின் உள்ள. அதற்கு மேலே ஒரு வாஷர் வரும். இதோட என்ஜின் சைடு ஓவர்னால் கியர் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷர், ஒரு லாக், கைடு டைமிங் படி வைக்கணும். இப்போ நம்ம சாம்பிளுக்கு இதில் டைமிங் காட்டல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது மேலே மெலிசு ஸ்ப்ரிங் ஒன்று வரும். ஸ்ப்ரிங் மேலே ஒரு வாஷர் வரும். இந்த வாஷர் வரைக்கும் போட்டு என்ஜின் கேஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஷாஃப்ட் இந்த போர்ஷனில் வந்துடும். இந்த ஷாஃப்ட் இந்த போர்ஷனில் வந்துடும். வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு வாஷர், ஒரு தடியான வாஷர் வரும். வாஷருக்கு அடுத்தது நம்ம கைடு, அதற்கு மேலே ஒரு சர்க்ளிப் லாக் வரும். இந்த சர்க்ளிப் லாக் அப்படிங்கிறது இந்த க்ரூவில் வரும். அவ்வளோதான் விஷயம். சர்க்ளிப் லாக் போட்டு நீங்கள் இந்த சின்ன கவர் மாட்டிட்டீங்க அப்படின்னா கிக்கர் மாட்டிக்கலாம். இதுதான் செட்டிங். தகவலுக்காக பதிவு பண்ணியிருக்கேன். விருப்பப்படுறவங்க பயன்படுத்திங்க. 11th கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம், பாதுகாப்பாக வாகனங்களை வைப்போம். நன்றி. பாய்.